எல்லாருக்கும் காலை வணக்கம். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள் அப்படிங்கிற மாதிரி இங்க 2 பேர் கடவுளின் துகளா இருக்கிறவங்க வந்திருக்காங்க. என்னோட கெஸ்ட், என்னோட ஷோக்கு வந்து நான் கெஸ்டா அவங்க கெஸ்டானே தெரியல. அந்த மாதிரி தான் கடந்த ஒரு 30 மினிட்ஸ் டீல் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் நாங்க ஜாலியா இருக்கோம் இல்லம்மா? ஆமா சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு என் கூட கெஸ்டா வந்திருக்கிறது யாரு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இஸ் a little bundle of joy. இவங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷனே தேவையில்ல. இவங்களுக்கு மைக்னா பயம் இல்லை, ஸ்டேஜ்னா பயம் இல்லை, எதுவுமே பயம் இல்லை. அண்ட் எனக்கு இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா, பாரபட்சமே இல்லாம எல்லாரையும் பாராட்டுவாங்க. சின்னதா நம்ம ஏதாவது பண்ணியிருந்தா கூட, ரத்திமாமி இன்னைக்கு சூப்பர், உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, உங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, அந்த மாதிரி நம்மள வந்து பாராட்டு மழையில வந்து அள்ளி தெளிக்க கூடிய ஒரு குட்டி பண்டில் ஆஃப் ஜாய் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட முகிலினி ஆள் வந்திருக்காங்க. அப்படிதானே? இங்க ஒரு கியூட் சிரிப்பெல்லாம் சிரிக்கிறாங்க. ஐ விஷ் நீங்க எல்லாரும் பார்க்கலான்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அதே அளவுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு ஃப்ரெண்டு. நான் தனியா வரமாட்டேன், ஏரியாவுக்கு வந்தா நான் என் ஃப்ரெண்டோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி யோகிதா வந்திருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யோகிதாவை மீட் பண்ணேன். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃபீலிங்கே இல்லை. ஷீஸ் சச் அன் அமேசிங் பண்டில். மாதிரி ஒரே எமோஷன்ஸ் எல்லாம் கலக்குறோண்டி இன்னைக்கு ஷோவை அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்திருக்காங்க. கரெக்டா? இப்போ நம்ம பேசலாமா? எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் முகில் பேசணும். சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க. ஹலோ. உங்க பேர் சொல்லுங்க. முகிலினியால். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? இந்தியன் ஸ்கூல். ஓகே, இப்படிதான் பேச போறீங்களா? ஆமா. ஆமா. ஓகே, உங்க கிளாஸ் எந்த கிளாஸ்? நீங்க எந்த செக்ஷன், எந்த கிளாஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எஸ் செக்ஷன் படிக்கிறீங்க இந்தியன் ஸ்கூல்ல. அப்புறம் யோகிதா சொல்லுங்க. மறந்துட்டீங்களா எந்த கிளாஸ்னு? அவ எங்க? ஓன் கிளாஸ் தானா? 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எஸ் செக்ஷனா? ஓகே. இப்போ நீங்க ரேடியோல இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இதுக்கு முன்னாடி ரேடியோக்குள்ள எல்லாம் போய் பாத்திருக்கீங்களா எப்படி இருக்கும்னு? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்கறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இப்போ யாரெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க ரேடியோல? ரேடியோல சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அத்தை, மாமா. யோகிதா? அக்கா, எங்க அம்மா, அப்புறம் எங்க அண்ணா. அப்புறமா ஆதார் கார்டுல யாரோட பேராவது நாங்க மிஸ் பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க. எல்லாரும் கேளுங்க, கேட்டுட்டு உங்க மெசேஜஸ் நீங்க அனுப்பலாம். எந்த நம்பருக்கு அனுப்பணும்னா 13331072 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய மெசேஜஸ் நீங்க அனுப்பலாம். நாங்க இங்க வந்து இந்த மெசேஜஸ் எல்லாம் வாசிப்போம். கரெக்டா? இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் இங்க? கதை சொல்றதுக்கு. கதை சொல்றதுக்கு வந்திருக்கீங்களா? சூப்பர். கதை ரெடியா வந்திருக்கீங்களா? ரெடி. ஓகே. சோ கதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு சில क्वेश्चंसலாம் இருக்கு, கேக்குட்டா? கேளுங்க. ஓகே. இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கல்ல? ஆமா. ஸ்கூலுக்கு போற டைம்ல உங்களுக்கு ஃபேவரட்டான விஷயம் என்ன? ஃபேவரட்டான விஷயம் அச்சச்சோ, என்ன கஷ்டமான கேள்வியா இது? நல்லா வர மாட்டேங்குது. நான் அங்க மைக் ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் அங்க மைக் ஆன் பண்ணிருக்குன்னு தெரியாமலே. என்ன ஃபேவரட் கேள்வி தெரியுமா? கடையில சாக்லேட் வாங்கி எங்களுக்கு சாக்லேட் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கி மிட்டாய் சாப்பிடுறதுதான் ஃபேவரட். அதான் இவ்வளவு நேரம் சொல்லலாமா வேணாமா, சொன்னா அடுத்த வாட்டி வாங்கி தர மாட்டாங்களே அப்படி யோசிச்சு மெதுவா சொல்றீங்களா? ஆமா. ஓகே. இப்போ உங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஃபேவரட் டீச்சர்ஸ் யாரு? ஜோதி டீச்சர். ஜோதி டீச்சர். ஓகே. சிந்துஜா டீச்சர், மேக்ஸ் டீச்சர். சிந்துஜா டீச்சர். 2 ஃபேவரட்டா? 2 பேர். எனக்கு 2 பேர். யாரு இனியாக்கு பிடிச்ச 2 பேர் யாரு? சிந்துஜா டீச்சர் ஒன்னு மேத் எடுக்கறாங்க, அப்புறம் இன்னொருத்தர் யாரு? ஜோதி டீச்சர். உனக்கு ஜோதி டீச்சர். ஜோதி டீச்சர் என்ன சப்ஜெக்ட் எடுக்கறாங்க? இங்கிலீஷ். ஓகே. இப்போ ஜோதி டீச்சர் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஜோதி டீச்சருக்கு இங்கிலீஷ் டீச்சர் வேற. இங்கிலீஷ்ல ஏதாவது சொல்லிரலாமா? சொல்லுங்க. என்ன சொல்லலாம்? தேங்க் யூ டீச்சர், ஐ லவ் யூ டீச்சர், என்ன சொல்லலாம்? தேங்க் யூ டீச்சர். பரவாயில்ல சொல்லலாம், ஐ லவ் யூலாம் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டீச்சர் ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல. ஐயோ, டீச்சர்னாலே எங்களுக்கு கொஞ்சம் பயம், மற்றபடி ஓகே தான் எங்களுக்கு. இன்னைக்கு என் கூட வந்து முகில் இனியாலும் யோகிதாவும் இருக்காங்க. கதை சொல்றதுக்கு வந்திருக்காங்க. கதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, ஓகே? அந்த சீக்ரெட் ரூம்ல உங்க ஃபேவரட் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். என்னெல்லாம் உலகத்துல என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் வச்சுக்கலாம். என்னெல்லாம் வைப்பீங்க அதுல? நான் வந்து என்ன வைப்பேன் தெரியுமா?
நாங்க கொஞ்சம் யோசிக்கிறோம். யோகிதா கிட்ட ஆன்சர் இருக்கா? என்னெல்லாம் இருக்கும் உங்க ஃபேவரட் ரூம்ல? எங்க ஃபேவரட் ரூம்ல டெடி பியர், எங்களுக்கு டெடி பியர், ரோபோட் டாய். எங்க வீட்ல சாக்லேட்டும். ஓகே, சாக்லேட்ஸ். எங்க வீட்ல லாலிபாப். அப்புறம் பிஸ்கெட்ஸ், சாக்லேட் பால்ஸ், மில்க் பிக்கேஸ். பிங்க் சாக்லேட். அப்புறம் டைரி மில்க். ஒரு சாக்லேட், டாய்ஸ், காயின் சாக்லேட். அப்ப சாக்லேட், டாய்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் இருக்கும். அப்ப அம்மா, அப்பா, ரத்தி மாமிலாம் வேண்டாம். சொல்லவே இல்லையே. வேணுமா? ஐயோ என் தங்கவே, இங்க ஒரே முத்த மழை இங்க கொட்டி தீராத மாதிரி தான் இருக்கு. கண்ணு வச்சிருவாங்க அப்புறமா எல்லாரும். கரெக்ட்ல? அப்போ நம்ம வந்து ட்ரீம் ஹவுஸ்குள்ள இருக்க மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். இன்னைக்கு ஃபுல்லா இப்ப 2 hours ஃபுல்லா நம்ம ட்ரீம் ரூம்ல இருக்கோம். நம்ம சுத்தி சாக்லேட்ஸ், நம்மளோட ஃபேவரட்டான திங்ஸ் அதெல்லாம் தான் இருக்கு. கரெக்டா? சரி, அப்புறம் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. உங்க வீட்ல உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதுல வந்து எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யாரு? அது யாரு? இதுதான் எக்ஸாம்பிள். ஏன்னா நாங்க எந்த கொஸ்டினையும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம், லைவா கேட்போம். அக்கா பிடிக்குமா? அக்கா பேர் இது ஆதார் கார்டு மாதிரி அப்படி எல்லாம் ஒரே ஒருத்தர் தான் சொல்லணும்னு சொன்னேன். நான் சொல்லுமா? எனக்கு யார் பிடிக்கும் தெரியுமா? எனக்கு வந்து எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். மாட்டிக்கிட்டீங்களா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஐயோ, காசெல்லாம் குடுக்கல, நீங்க வேற ஏதாவது காசு குடுக்குறீங்களா? பாரா சூப்பர். சரி, இப்ப காசு குடுக்குறேன்னு சொன்னீங்களா? உங்களுக்கு 1000 நான் வந்து 1 ஜில்லியன் காசு குடுக்குறேன். 1 ஜில்லியன் காசு. சரி, ஓகே. இப்ப காசு நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல. காசுனா என்ன தங்கம்? காசு வச்சு என்ன பண்ணலாம்? காசுனா என்ன? காசை வச்சு டாய்ஸ் வாங்கலாம், கோல்டன் சாக்லேட்ஸ் வாங்கலாம், நமக்கு தேவையான கூட, Dress, கோல்ட் கோல்ட் செயின், ரிங் எல்லாம் வாங்கலாம். ரிங், வாட்ச், தோடு, டி-ஷர்ட் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கலாம். அப்போ இப்ப என்ன நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா, யோகிதா வீட்ல காசு இருந்தாலே நகை கடைக்கு தான் போறீங்க. கோல்டு செயின். அப்பா சொன்னாங்க அப்ப நாளைக்கு நம்ம ஜுவல்லரி கடை திறந்திருக்காங்க. ஐவா, அப்பா புதுசா ஜுவல்லரி ஷாப் திறந்திருக்காங்க. சோ இப்போ வந்து அதனாலதான் நீங்க வந்து காசு இருந்தா இதெல்லாம் தான் பண்ணுவீங்க. வெரி குட். காசு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேட்கணும், நான் சொல்றதை கேளுங்க. காசு இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபேவரட் திங்ஸ் மட்டும் வாங்கக்கூடாது, நம்ம வந்து காசு சேவ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு வீட்டுக்கு போய் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லி ஒரு பிக்கி பேங்க் வாங்கி தர சொல்லணும். ஓகே, டோரிமான் பிக்கி பேங்க். என்ன பண்ணணும்னா, ஓபன் பண்ண முடியாத பிக்கி பேங்கா வாங்கணும். ஏன்னா ஓபன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுல இருந்து காசெல்லாம் எடுத்துடுவாங்கல்ல. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரிமைனிங் இந்த இயர் இருக்குல்ல, இப்போ ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த பிக்கி பேங்க்ல காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதை ஓபன் பண்ணும்போது எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புவீங்களாம். நீங்க எவ்வளவு சேவ் பண்ணிருக்கீங்க காசு வச்சு. நம்ம அப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கலாம், யூஸ்ஃபுல்லான திங்ஸா வாங்கணும். புக்ஸ் வாங்கலாம், சாக்லேட்ஸும் வாங்கலாம், தப்பு இல்லை. பட் மணி இஸ் பவர். மணி கொடுத்து நம்ம வந்து சில திங்ஸை வாங்க முடியும், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்க முடியும். ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, அந்த மணி நமக்கு எப்படி வருது? மணி எப்படி வருது? பிக்கி பேங்க்ல நம்ம போட்டா தானே வரும். யார் போடுறாங்க? யார் குடுக்குறாங்க? அப்பாக்கு எப்படி வருது மணி? வேலை பார்த்து. அப்பா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. கரெக்டா? 2 அப்பா 2 அம்மா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி மணி கொண்டு வராங்க. ஸோ மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்.
சில டைம்ல நம்ம போய் எனக்கு இந்த டாய்ஸ் இப்பவே வேணும் அப்பெல்லாம் கேட்கும் போது மேபி மம்மி டாடி கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், இல்ல அப்புறமா வாங்கிக்கலாம் நினைக்கலாம், இல்ல தேவையில்லாத செலவு நினைக்கலாம். மணி வந்து ஒரு மாதிரி பவர். ஸோ அதை நம்ம வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். ஓகேயா? அப்போ நிறைய மணி எல்லாம் சேவ் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணும், யோகிதா சேர்த்து வச்சுட்டு நம்ம கோல்டு சிட்டிக்கு ஷாப்பிங் போறோம். எங்க போறோம் தெரியுமா? முகிலோட கடைக்கு போறோம். நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ல நிறைய கடை பேர் வந்து போலக்ஸி ஜுவல்லரி. நாங்க வந்து ப்ரமோஷனுக்கு வெளியில ஆள் தரமாட்டேங்க, வீட்லயே வச்சிருப்போம். மாதிரி முகிலோட கடைக்கு போய் நம்ம ஃபேவரட்டான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோம். பிரேஸ்லெட் வேணுமா? சரி, எல்லாமே வாங்கிக்கலாம். ஆல்ரைட், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கூட வந்து முகில், இனியாலும் யோகிதாவும் இருக்காங்க. ஹெட்போன்ஸ் மாட்டணும், கதை சொல்லணுமே. ஐயா ஜாலி. ஆமா, இப்போ நான் ஸ்டுடியோ வந்து இப்படிதான் பிளே ஸ்கூல் மாதிரி இருக்கானா, ஜாலியா இருக்கு எங்களுக்கு. யார் ஃபர்ஸ்ட் கதை சொல்ல போறீங்க? ஓகே, முகில் இனியால் இப்ப கதை சொல்ல போறாங்க. ரெடி? சொல்லுங்க. ஒரு ஊர்ல ராமு சோமுன்னு 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். ஓகே. அவங்க காட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணாங்களாம். திடீர்னு அந்த காட்டுல பயங்கரமான விலங்குகள் இருக்கு, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு பேசிக்கிட்டாங்களாம். திடீர்னு ஒரு கரடி வந்துருச்சு. சோமு ஓடி மரத்துல ஏறிட்டான். ராமுக்கு மரம் ஏற தெரியாது. அப்பதான் அவங்க பாட்டி சொன்ன கதை தெரிஞ்சிச்சு. இறந்து போனவங்கள மாதிரி படுத்திருந்தா கரடி ஒன்றும் செய்யாது, உயிரோட இருந்தா கடிச்சிரும்னு அப்படின்னு சொன்னாங்களாம் பாட்டி. அந்த மாதிரி படுத்துக்கிட்டானா. அதுக்கப்புறம் கரடி அவனோட காதையும் மூக்கையும் மவுந்து பார்த்துட்டு சரி இவன் இறந்து போயிட்டான்னு போயிடுச்சான். சோமு மரத்துல இருந்து இறங்கிட்டான். ராமு எந்திரிச்சான். கரடி ஒன்று கொண்டுரும்னு நினைச்சேன். கரடி உன் காதுல என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டா சோமு சுயநலம் மிக்க நண்பர்களிடம் தள்ளி இருக்க சொன்னது அப்படின்னு சொன்ன ராமு. கதையின் நீதி, ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். ஐவா. சோ என்ன பண்ணலாம் இப்போ? என்ன பண்ணோம்? கதை சொல்லி முடிச்சிட்டீங்க, என்ன பண்ணோம்? நான் சொன்னல இது மேஜிக் ரூம்னு, பார்த்தல யாருமே இல்லை, ஆனால் எவ்வளோ கை தட்டுற சத்தம் கேடுச்சு. ஸோ கதையோட நீதி என்னன்னா, சுயநலம் மிக்க ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்து தள்ளி இருக்கணும், அதுதான் கரெக்டா? ஸோ நம்ம எப்பவுமே நம்மளோட அப்படின்னா என்ன அர்த்தம், டிஃபிகல்ட் டைம்ஸ்ல எந்த ஃப்ரெண்டு நம்ம கூட இருக்காங்களோ அவங்க தான் நம்மளோட ரியல் ஃப்ரெண்டு. கரெக்ட் தானே? வெரி குட். ஆல்ரைட், இப்போ யோகிதா கதை சொல்றீங்களா? சொல்லுங்க. ஒரு காட்டுல முயல் இருந்துச்சா, கால அடிபட்டு இருந்துச்சா, அப்போ நரி வந்துச்சா. என் காலை அடிபட்டுச்சு, வீட்டுல போய் கொண்டு போய் சொன்னிச்சா. அந்த நரி சொன்னிச்சு என்னால கொண்டு போய் விட முடியாது அப்படி சொன்னிச்சா. அப்புறம் புள்ளி வந்துச்சா, புள்ளிட்ட கேட்டுச்சா என் காலை அடிபட்டுச்சு, வீட்டுல போய் கொண்டு விடு அப்படி சொன்னிச்சா. அந்த புலி சொன்னிச்சு நான் வேற செம்ம கடுப்புல இருக்கேன், நீ வேற ஹெல்ப் கேட்கிறப்போ அப்படி சொன்னிச்சா. ஓகே. அப்புறம் நரி வந்துச்சா. இல்ல ஐயோ, என்ன வந்துச்சா? எலிஃபண்ட் வந்துச்சு. ஓகே. எலிஃபண்ட் ஹெல்ப் கேட்டுச்சான். என் கால அடிபட்டுச்சு, வீட்டுல போய் கொண்டு விடு அப்படி சொன்னிச்சா. அப்புறம் அந்த எலிஃபண்ட் சொன்னிச்சு என்னால கொண்டு போய் விட முடியாது, நீயே போய்க்கோ அப்படி சொன்னிச்சா. அந்த மொயில் நினைச்சிட்டு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, நானும் யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படி சொன்னிச்சா. அப்புறம் ஒரு மான் வந்துச்சா. மான் ஹெல்ப் கேட்டுச்சா. என் கால அடிபட்டுச்சு, வீட்டுல போய் கொண்டு விடு அப்படி சொன்னிச்சா. அந்த மான் சொன்னிச்சு சரி நான் உனக்கு வீட்டுல போய் கொண்டு விட, உன்னை பார்த்தா பாவமாதான் இருக்கு, சரி வா போலாம் அப்படி சொன்னிச்சா. அப்ப வீட்டுல போய் கொண்டு விட்டுட்டு சொன்னிச்சா அந்த முயல், நீ எல்லாரும் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, நீ மட்டும் இப்படி ஹெல்ப் பண்ற அப்படி சொன்னிச்சா. அப்போட அந்த மான் சொன்னிச்சு ஆடா ஒரு நாளைக்கு எனக்கு காலமும் கையிலையும் அடிபட்டு இருந்துச்சு, அப்போ நான் எல்லாட்டும் ஹெல்ப் பண்ணி கேட்டேன், யாரும் பண்ணல, அப்போ நான்
என் குட்டிங்களாம் பார்க்க 3 நாள் ஆயிடுச்சு. அச்சோ. அப்புறம் என் குட்டிங்களாம் ரெண்டு போயிடுச்சு சாப்பிடாம. ஐயோ. அப்புறம் அந்த மாம் சொன்னுச்சு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓகே. எல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணா நம்மளுக்கு அந்த ஹெல்ப் ஏதோ ஒரு ஃபார்ம்ல திருப்பி வரும். கரெக்டா? அதான் கதை. ஸோ எப்பவுமே வந்து நம்ம டிஃபிகல்ட் டைம்ஸ்ல இருக்கும்போது யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹெல்ப் பண்ணா நம்மளுக்கு ஹெல்ப் திருப்பி வரும். கரெக்டா? ஆமாம், நாங்கள் நரியெல்லாம் நடுவில் வந்தால் சேர்த்துக்க மாட்டோம். எலிஃபேண்ட் தான் வரணும் எங்கள் கதைப்படி. அதனால நரியெல்லாம் எங்களுக்கு அலௌடு இல்லை, எலிஃபேண்ட் தான் வரணும். இப்போ நீங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தானே கதை சொன்னீங்க. 2 பேருமே குட் ஃப்ரெண்ட்னா எப்படி இருக்கணும். அப்போது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது இனியாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? யோகிதா. ஓகே, யோகிதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? முகில் இனியார். ஓகே, அப்போ வந்து இங்கே 2 பேர், உங்கள் 2 பேர் இல்லாமல் வேற யார் ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்கும்? நடுவில் இந்த மாதிரி ஏய் இன்னடி அப்பெல்லாம் சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், நாங்கள் இங்கே ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு. சொல்லுங்க, வேற யார் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு? இல்லை வேற யார் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு எப்போதுமே ரதிமாமி தான் பிடிக்கும். எப்பவும் அடிதான். அதேதான். 100 எனக்கு ரதிமாமி. 100,000 ரத்திமாவி பிடிக்குமா? ஷோ ஒரே. ஆமா 1 ஜில்லியன் ரதிமாமி பிடிக்கும். ஆமா, இப்போ எங்க சீக்ரெட் ரூம்ல வந்து ரெட் கலர் ஹார்ட், ப்ளூ கலர் ஹார்ட், கிரீன் கலர் ஹார்ட்லாம் பறக்குது இல்லம்மா. அப்ப யோகிதா சூப்பரா கதை சொன்னாங்கல்ல, அப்ப யோகிதாக்கு நம்ம என்ன பண்ணோம்? கை தட்டணும்ல. ஆல்ரைட், இப்போ நம்ம கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் யார் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கேட்டால் 2 பேர் மாற்றி சொன்னீங்க. அப்போ அந்த பாட்டு ஓடும் போது என்கிட்ட சொன்னீங்க, இன்னொரு வாட்டி கேளுங்க, எனக்கு யாரை பிடிக்கும்னு கேளுங்கன்னு சொன்னீங்க. அப்போ யாரை சொல்கிறதா இருந்தீங்க? ரத்திமாமியை விட்டுருங்க, வேற யாரோ ஒருத்தர் பிடிக்கும்னு சொல்லணும்னு இருந்தீங்களே, யார் அது சொல்லுங்க. எதுக்கு சொன்ன தெரியுமா? அப்படி எங்க சித்தப்பாவை சித்திய பெரியப்பா பெரியம்மாவை சொல்றதுக்கு. சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா. சித்தப்பா பேர் என்ன? சித்தப்பா பேரு ரியாஸ். ஓகே, சித்தி பேர் சொல்லுங்க. சித்திக்கு சித்தி தான் பேரா? பெரியம்மா பெரியப்பா பேரு? பெரியப்பா பேரு சுரேஷ், பெரியம்மா பேரு அனிதா. வரே வா, சூப்பர். அப்புறம் யோகிதா? யோகிதா யாரு சொன்னீங்க? ஒரு அக்கா சொன்னீங்களே என்கிட்ட, மகாக்கா. மகாக்கா எவ்வளவு பிடிக்கும்? 100,000. எல்லாரையுமே 100,000 தான். நாங்கள் அன்பை வாரி வழங்குறதுல வந்து எங்களுக்கு லிமிட்டே கிடையாது. அப்போ என்ன பண்ண போறோம்னா, அடுத்தது ஒரு சூப்பரான பாட்டு வருது. பாட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அந்த மெசேஜை படிச்சிடலாமா? வணக்கம், மழலைகளின் குரலில் மகிழ்கிறேன், இருவருக்குமே எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் போட்டோ வருது? முகில், யார் போட்டோ இது? இதுல வாட்ஸ்அப்ல இங்க பாருங்க. இதுவா? யார் அது? பிரபா மாமா. பிரபா மாமா வாழ்த்தி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. பிரபா மாமாக்கு தேங்க்யூ சொல்லி. பிரபா மாமா. பிரபா நல்லா இருக்கும். பிரபா மாமாக்கு ஆசீர்வாதமா அனுப்புறோம், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுதான் இங்க இருந்து உங்களுக்கு வர மெசேஜ். ஆமா, இப்படிதான் நாங்க இந்த ரவுடி பேபி பாட்டை போட்டுட்டு இங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஓகே, வெல்கம் பேக் டு தி செகண்ட் ஹவர் ஆஃப் தி ஷோ. 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. வினோத் குமார் மணிவண்ணன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, வாவ் ஆசம் ஷோ அண்ட் சாங்ஸ், குட்டீஸ் ஆர் ஸ்டீலிங் அவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நினைஞ்சிருங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் வந்திருக்கு. முகில் கேக்குறீங்களா? Wow, what a cute story. Iniyal's Tamil was absolutely awesome and Yogita's slang was simply amazing. Both of you did a fantastic job. Love you Iniya Papa. யார் அனுப்பிச்சிருக்காங்க தெரியுமா? மனிஷா மாமி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன சொல்லணும் மனிஷா மாமிக்கு? Thank you மனிஷா மாமி, thank you நுகா பாப்பா, thank you மகு அண்ணா, thank you தாவூத் மாமா, thank you ஷுவைப் அண்ணா. நாங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். குடும்பத்துல ஒருத்தர் பேர் வந்துச்சுன்னா போதும், நாங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லுவோம். மனிஷா மாமி சொல்லிருக்காங்க லவ் யூ இனியான்னு. அப்ப நம்ம என்ன சொல்ல? love you too. I love you black heart, blue heart, I love to 100,000 2,000. ஓகே, இப்போ எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. இனியால் கேட்டிருக்கியா? இப்போ நீங்க வந்து குடும்ப போட்டோ
என்னன்னா நாங்க வந்து சரி ஓகே நம்ம அந்த என்ன gift நமக்கு என்ன gift கிடைச்சது சொல்லிடலாமா? நீ இன்ட்ரெஸ்டா இருக்கல. எனக்கு வந்து டாக்டர் போட்டோ, ஹேர் பேண்ட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமா எனக்குலாம் உங்களுக்கு என்ன கிடைச்சது? டீச்சர் போட்டோ, ஹேர் பேண்டோ, பேஸ்லைன். ஆமா நான் என்ன தெரியுமா மிஸ்டேக் பண்ணிட்டேன். மிஸ்டேக்கா ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவங்க அம்மா 2 பேரும் சைட்ல உட்காந்துருக்காங்க. அப்பவே சொன்னாங்க கிஃப்ட கொடுக்காதீங்க, அட்டென்ஷன் ஃபுல்லா அதுல போயிரும்னு. இப்போ அட்டென்ஷன் ஃபுல்லா அதுல போயிருச்சு. ஆனா இனியாளுக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா, பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசையா. அந்த போட்டோ ஃப்ரேமை திறந்து பார்த்த உடனே நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க அப்படின்ட்டாங்க. அண்ட் யோகிதாக்கு வந்து டீச்சர் ஆகணும்னு ஆசையா. ஜோதி டீச்சர் மாதிரில, ஜோதி டீச்சர் தானே பிடிக்கும் உங்களுக்கு? ஆல்ரைட். இப்போ வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீ கேக்குறியா? உன்னோட ஃபேவரட் கார்ட்டூன் என்ன சொல்லு? கார்ட்டூன் டோரிமான். டோரிமான். ஓகே. உங்க 2 பேருக்கு எல்லாம் சேம் தானா? சோட்டா பீம். சோட்டா பீம். ஏன் சோட்டா பீம் பிடிக்கும்? ஏன்னா அந்த சோட்டா பீம் இங்க ஏதோ காமெடி மாதிரி இங்க வச்சிருக்காங்க. தலையில குடுமி இருக்கிறது காமெடியா இருக்கா? ஆனா அவங்க கிட்ட லட்டு இருக்கும், அதனால தான் எனக்கு அவனை பிடிக்கும். சோட்டா பீம்க்கு லட்டு இருக்கும்ல நிறைய. ஆமா அது அப்ப அது திண்டா அவனுக்கு பவர் வந்து. அப்ப லட்டு சாப்பிட்டா பவர் வருமா? யார் சொன்னாங்க? சோட்டா பீம் சொன்னாங்களா? ஓகே இனியால் உனக்கு என்ன பிடிக்கும்? டோரிமான்ல என்ன பிடிக்கும்? டோரிமான்ல யார் பிடிக்கும் தெரியுமா? டோரிமான், நோபிட்டா, சுனியா, சுசுகா, ஜியான். இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. உங்களுக்கு தெரியும்னா 1331072ல சொல்லுங்க. டோரிமான் மட்டும் தான் தெரியும். ஒரு ப்ளூ கலர் கார்ட்டூன், கேட்டும் இல்லாம ஒரு மாதிரி ஷேப்ல இருக்கும். இவங்க எல்லாம் வந்து அந்த கேரக்டருக்குள்ள இருக்காங்க போல. சரி ரீசெண்டா என்ன படம் பாத்தீங்க? ஹபிபி படம் பாத்தீங்களா? நீங்க என்ன பாத்தீங்க யோகிதா? நான் பேய் படம் தான் பாத்திருக்கேன். பேய் படம் பாப்பீங்களா? ஐயோ எனக்கு பேய் படம்னா பயமாச்சே. பேய் படம் பாப்பீங்களா நீங்க? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. நான் பேய் படம் எல்லாம் பார்க்கவே மாட்டேன். பேய் படம் எல்லாம் நாங்க பாக்கலாங்க. ஹபிபி படம் தான் லாஸ்ட். போன்ல கூட பேய் படம் பார்த்தா நான் ஆஃப் பண்ணி ஓடிடுவேன். ஆஃப் பண்ணி ஓடிடுவீங்களா? ஆனா பேய் படம் பாத்தீங்களா? போன்ல கூட பயப்படுவேன், ஆனா டிவில பயப்பட மாட்டேன். ஸ்கூல்ல என்ன ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னது? ஃபேவரட் EVS-ஆ? அப்புறம் முகில் பாப்பாக்கு என்ன ஃபேவரட் சப்ஜெக்ட்? மேக்ஸ். மேக்ஸா? ஏன் மேக்ஸ் பிடிக்கும்? ஏன்னா மேக்ஸ் தான் ஈஸியா வருது. 4 லைன்ஸ்ல எழுத வர மாட்டேங்குது. 4 லைன்ஸ் மேக்ஸ் டீச்சரா தமிழ்ல சொல்லி தர்றாங்க. எழுதி பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல. சைலண்டா அதான் 4 லைன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க எழுதுன சொன்னீங்கன்னா டீச்சர் இதுக்கெல்லாம் நான் நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கம்மி. இருமா நான் பேசுறேமா வெயிட் பண்ணு. டென்ஷன் ஆகுது. யோகிதா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஹோம் ஒர்க் எல்லாம் 4 லைன்ஸ்ல கொடுத்து எழுத வச்சு கையெல்லாம் வலிக்குது எங்களுக்கு எல்லாமா. மேக்ஸ் மாதிரி சிம்பிளா எழுதணுமா, நம்பரை போட்டோமா போனோமான்னு இருக்கணும். கரெக்ட் தானே? இனிமே நிறைய ஹோம் ஒர்க் எல்லாம் கொடுக்காதீங்க. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, முகில் இங்க பாரு, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா தேங்க்யூ சொல்ல போறோம். யாருக்கு? நீங்க தான் சொல்லணும். யாருக்கு? டீச்சருக்கு. டீச்சர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லணும். வெரி குட். போலீஸ் ஆபீசருக்கு, ஃபயர்மேனுக்கு, முத்தமிழ் நர்ஸுக்கு. ஓகே. அப்புறம் போலீஸ் அங்கிளுக்கு, டாக்டர் முகிலினியாளுக்கு, டாக்டருக்கு, டீச்சர் யோகிதாக்கு. அப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ராடி ஆன்ட்டிக்கு. அப்ப இப்படி எடுத்துக்கலாம். டாக்டர்ஸ்க்கு, ஜுவல்லரி அங்கிள் பஷீருக்கு. அச்சச்சோ இருங்க ஒன்னொன்னா போலாம். என்ன சொல்றது கேட்கணும் முகில். இங்க பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் சொன்னோம்? போலீஸ் அங்கிளுக்கு தேங்க்யூ சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஏன்னா அவங்க வந்து நம்மள சேஃபா பாத்துக்கிறாங்கல்ல. நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டுல திருட வந்தா பிடிக்குவாங்க. நம்மளுக்கு ஏதாவது பேட் திங்ஸ் நடக்க போகுதுன்னா அவங்க தான் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சோ போலீஸ் அங்கிளுக்கு தேங்க்யூ சொல்றோம். நெக்ஸ்ட் நீங்க யார் சொன்னீங்க? ஃபயர் ஃபைட்டர் சொன்னீங்கல்ல. ஃபயர் ஃபைட்டருக்கு ஏமா தேங்க்யூ சொல்லணும்? ஏன்னா நெருப்பு வந்தா தண்ணி போட்டுருவாங்க. தேங்க்யூ. ஆமா, நம்மளோட லைஃப் எல்லாம் அவங்க கஷ்டமான டைம்ல வந்து சேவ் பண்ணுவாங்க. கரெக்டா? அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். அப்புறம் டாக்டர் நர்ஸுக்கு தேங்க்யூ சொன்னோம். ஏன் சொன்னோம்? அவங்களும் நம்மளோட லைஃப வந்து உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சேவ் பண்ணுவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க?
ஊசி போட மாட்டாங்களா? போடுவாங்க. ஊசி போடுவாங்க. பெருசாகி இனியால் வந்து டாக்டர் ஆக போறாங்க. அதனால இப்பவே அவங்களுக்கு அவங்க தேங்க்யூ சொல்லிட்டாங்க. டாக்டர் முகில் இனியாலுக்கு நன்றி அப்படின்னு இப்பவே சொல்லிட்டாங்க. அது இல்லாம வேற யாருக்கு தேங்க்யூ சொல்லணும் நம்ம? பிசினஸ் அதெல்லாம் இல்ல. பிசினஸ் பண்ற ரத்தி மாமிக்கா. யாருக்காவது நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைங்களை வச்சு ஷோ பண்ண போறீங்கன்னா என்கிட்ட டிப்ஸ் கேளுங்க. 5 வயதுக்கு உட்பட்டவர்கள், 5 7 வயதுக்கு உட்பட்டவர்கள், 7 வயதுக்கு மேலானவர்கள் இவங்க எப்படி டீல் பண்ணணும்னு நான் வந்து ஒரு கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போறேன். நீங்க நீங்க இங்க கேட்டுட்டே இருப்பாங்க. இங்க பாரு, இங்க கேட்டுட்டே இருப்பாங்க. யார் நல்லா பேசுறீங்களோ உங்களுக்கு வெளியே போகும்போது சூப்பரா ஒரு gift தருவாங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணா பேசிட்டே இருந்தா எல்லாருக்கும் கேட்காதுல்ல. பாரு, ராக்கிங் முகில் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சூப்பரா உங்களுக்காக மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தேங்க்யூ லிஸ்ட் முடிஞ்சிருச்சா? முகில் அப்ப என்கிட்ட பேசும்போது நீங்க இன்னொருத்தருக்கும் தேங்க்யூ சொல்லணும்னு சொன்னீங்களே, யார் அது? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அங்கிள், ட்ரக் ஓட்டுற அங்கிள். யாரு? கிட்ட மைக் கிட்ட சொல்லுங்க. கார்பேஜ் அங்கிள், ட்ரம் அங்கிள். கார்பேஜ் ட்ரக் எல்லாம் கிளீன் பண்ற அங்கிளுக்கும் வந்து நாங்க தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு முகில் சொன்னாங்க. ஏன்னா நம்மளோட சிட்டியை வந்து அவங்க தான் கிளீனா வச்சுக்கிறாங்க இல்ல. அப்ப இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய அங்கிள்ஸ், நிறைய ஆன்டிஸ் வந்து நம்மளுக்கு தெரியாம ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு, நம்மள பத்திரமா பாத்துக்கிறதுக்கு, நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா காப்பாத்துறதுக்கு, நம்மளோட பிளேஸை கிளீனா வச்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய அங்கிள் ஹெல்ப் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ண போறோம்னா தேங்க்யூ சொல்ல போறோம். தேங்க்யூ சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்? ஒரு கை தட்டு கொடுத்துடலாமா? ஓகே, எங்களோட தேங்க்யூ செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ண போறோம்னா அடுத்தது ஒரு பாட்டு போட்டுடுவாங்க. வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆத்திச்சூடி சொல்ல போறீங்களா? முகில் என்ன சொல்ல போறீங்க? மைக் கிட்ட வந்து பேசணும். குட் மார்னிங். ஆத்திச்சூடி சொன்னா மறந்துட்டோம். குட் மார்னிங் போயிட்டோம். ஆத்திச்சூடி சொல்ல போறோம். யோகிதா என்ன சொல்ல போறீங்க? அதுவும் நாங்க மறந்துட்டோம். திருக்குறள் சொல்ல போறோம். இருத்தாங்க பாட்டு முடிச்சிட்டு அடுத்தது நாங்க வந்து ஆத்திச்சூடியும் திருக்குறளும் சொல்ல போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நினைச்சிருங்க. லைவ் FM 107.2. இன்னைக்கு என் கூட யோகிதாவும் முகில் இனியாலும் இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திருக்குறள் சொல்ல போறோம். ஓகே, யோகிதா வந்து நமக்காக ஒரு திருக்குறள் சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் யோகிதா இரு. சரி, ஃபர்ஸ்ட் யோகிதா வந்து சொல்லுவாங்க திருக்குறளை. அப்புறம் வந்து இனியால் குட் கேர்லா ஆத்திச்சூடி சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டும் சொல்றீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் யோகிதா சொல்லட்டும். ஓகே, ஆல்ரைட். யோகிதா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆடாதே. ஓகே, நாவினால் சுட்டுவடு. தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. என்ன மீனிங்மா அதுக்கு? யாரும் ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது. யாரும் ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது. ஏன் ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது? மாட்டிக்கினியா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. அப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது ஃபிசிக்கலா ஒரு கேண்டில், ஒரு மேட்ச் பாக்ஸ்ல இருந்து ஏதோ ஒன்று பட்டுருச்சு, இல்லை கையில் ஏதோ கட் ஆயிடுச்சுன்னா அது சரியாயிடும். ஆனால் நம்ம வேர்ட்ஸால ஒருத்தர் ஹர்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய நாள் ஆகும், அது மறக்கவே மறக்காது. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வேர்ட்ஸுக்கு வந்து நிறைய பவர் இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம வேர்ட்ஸ், பேசுகிற வேர்ட்ஸ்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பேசுறது கைண்ட்னஸோட பேசணும். கோவமா திட்டி அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அதுதான் அந்த குறளோட அர்த்தம். கரெக்டா? என்ன அப்படியே ஸ்டக் ஆயிட்ட இந்த மேட்ரு? ஓகேவா? கரெக்டா? அப்ப திருக்குறள் சொன்ன யோகிதாக்கு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, அடுத்தது வந்து முகில் சொல்ல போறாங்க. முகில் சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு, ஆர்வது சினம், இயர்வது கரவி, ஈது இலக்கில், உடையது விளம்பில், ஊக்கமது கைவிடில், எண்ணெழுத்து இகழில், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு ஒன், ஒப்புரவு ஒழுகில், ஓதுவது ஒளியில், அவ்வியம் பேசில், அக்கம் சுருக்கில். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு
கற்றதனாலாய பயனன்குள் வாளறிவன் அற்றால் தொனார் எண்ணீர் மணக்கத்து மாசிலநாதன் அனைத்து அரண் மானடி சேர்ந்தால் நிலைமிசை நீண்டும் வாழ்வார் கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்க அதுக்கு தக. ஓகே, அப்ப என்ன பண்ணோம்? கிளாப். ஸோ கைத்தட்டு மாதிரி நம்மளை உற்சாகப்படுத்துறது எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு கைத்தட்டும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்மளும் மற்றவங்களுக்கு எப்பயுமே கைத்தட்டணும். அவங்க சின்னதாக ஏதாவது பண்ணால் கூட நீங்கள் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக பேசணும். இப்போ ஆத்திச்சூடி யார் எழுதுனாங்கம்மா? ஔவையார் எழுதுனாங்களா? அது எதுக்கு எழுதுனாங்க தெரியுமா? எதுக்கு எழுதுனாங்க? ஆத்திச்சூடி வந்து ஒரு நீதி நூல். அது வந்து இப்போ வந்து நம்மளோட தமிழ் எழுத்துக்கள் இருக்குல்ல, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அந்த மாதிரி அந்த வரிசையில் அகர வரிசையில அழகா எழுதியிருக்காங்க. அதுல அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வாழ்க்கையில வந்து குட் கேர்ள் குட் பாயா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் ஹியூமன் பீயிங்கா இருக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு கைடு மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சூப்பர்ல. அப்போ ஔவையாருக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன பண்றோம்? ஓகே, ஸோ அடுத்தது வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஸ்கூல்ல வந்து நம்ம ஃபேவரட் சப்ஜெக்ட் அதெல்லாம் வந்து சொன்னோம்ல, எந்த ஃபேவரட் சப்ஜெக்ட், ஹெட்ஃபோன்ஸ் போடுங்க. ஸ்கூல்ல வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட் அதெல்லாம் பேசணும். ஆனா எனக்கு இந்த ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணவே பிடிக்காது அப்படின்னா எந்த ஹோம்ஒர்க்கு? 4 lines 4 lines. நானும் கூட அப்படிதான். 4 lines மட்டும் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் எங்களுக்கு கொடுக்காதீங்க. 4 lines எல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? இனிமே 4 lines எல்லாம் எடுத்துருங்க. வேற என்னமா பிடிக்காது? நிறைய பேஜ் எழுத சொல்றாங்க. நிறைய பேஜ் 2 பேஜ்லாம் எழுத சொல்றாங்க. இரு சொல்லு. எனக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் தெரியுமா? மேத்ஸ் சப்ஜெக்ட்டோ ஹிந்தி சப்ஜெக்ட்டோ. எனக்கும் அப்படிதான். இப்படி அப்பா பாட்டா இந்த ஹிந்தி டீச்சர் இப்படியே பண்றாங்க. ஹிந்தி டீச்சர் ரொம்ப நல்ல டீச்சர். அதனால தான் எங்களுக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் வீட்டில் தமிழ் பேசுறதுனால எங்களுக்கு ஹிந்தி கொஞ்சம் டயர்ட் அடிக்கும். ஏன்னா எங்கள் தாய்மொழி வந்து தமிழ் மொழிங்கிறதுனால அதனால எங்களுக்கு. இப்போ இங்க பாரு, இப்போ வந்து அப்பா 2 அப்பாவும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. உங்க அப்பா பேர் என்ன? யோகிதா. அப்பா பேர் சொல்லுங்க. பாண்டியராஜன். அப்பா இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. அப்பாக்கு என்ன மெசேஜ் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. ஐ லவ் யூ. அப்புறம் ஐ லவ் யூ. அப்புறம் கோல்டு சிட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு. தேங்க்யூ சொல்ல வேணாமா அப்பாக்கு? அப்பா சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. அப்புறம் முகில் என்ன சொல்ல போறீங்க அப்பாக்கு? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அப்புறம் ஐ லவ் யூ சொல்ல வரதுல அப்பா கிட்ட என்ன பிடிக்குமா? அப்பா கிட்ட என்ன பிடிக்கும் உங்களுக்கு? அப்பா கிட்ட பிஸ்கெட், முறுக்கு, பெயிண்ட், சாக்லேட் அதெல்லாம் விட்டுருங்க. கலர் பென்சில், இங்க பாரு முகில். சாக்லேட் அதெல்லாம் ஆல்ரெடி ட்ரீம் ஹவுஸ்ல இருக்கும். அதெல்லாம் நம்ம கிட்டே இருக்கு. பட் அப்பா கிட்ட எங்க அப்பா இது சூப்பரா பண்ணுவாரு அப்படின்னா எது? அப்பா கிட்ட ஃப்ரூட்டி ஜூஸ். அட போங்கய்யா, நாங்க எங்களுக்கு பசி வேற வந்துருச்சு. 11:45 ஆகி போச்சு. ஆமா, அடுத்தது நாங்க ஒரு பாட்டு கேட்டுட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்க ரெடி ஆயிட்டு என்ன பிடிக்கும்னு நாங்க கலந்து பேசி முடிவு பண்ணி ஒரு முடிவுக்கு வரணுமா? ஆமா, சாக்லேட்டோட நாங்க வரோம். ஆல்ரைட், இன்னைக்கு என்னோட சிறுகதை சாட்டர்டே முடிவு பயணம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 2 hours முடிஞ்சிருச்சு. எனக்கு ஏதாவது அவார்டு இருந்தா கொடுங்க. 2 பேரை வச்சதுக்கு. அப்படி இல்லைன்னா போகும்போது அவங்க டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் அவார்டு கொடுக்கலான் இருக்கேன். என்ன முகில், அவார்டு கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். ஓகே, போறதுக்கு முன்னாடி முகில் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் பத்தி சொல்ல போறாங்க. எஜுகேஷன் பத்தி நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. சொல்றீங்களா? சொல்லுங்க. Good morning everyone. My name is Mughilinyal Bashir. Today I will speak about education. Education is key to success. It helps us gain knowledge. Education builds our character. It teaches us values and discipline. An educated person contributes to society. Education makes us confident. Every child has right to education. Thank you and have a nice day. All right. சூப்பரா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணோம்?
சூப்பரா இருந்துச்சு. எஜுகேஷன் இஸ் a very very important thing. முகில் சொன்ன மாதிரி படிப்பு மட்டும்தான் நம்மளை உயர்த்தும். படிச்சிருந்தா போதும், நம்ம எங்க இருந்தாலும் என்ன பண்ணாலும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரலாம். இட் மேக்ஸ் அஸ் a good human being. நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி தருது படிப்பு தான். ஸோ படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டி நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி யார் நம்மளுக்கு இதெல்லாம் பண்றாங்க? அப்பா. அப்பா மட்டும் தான் பண்றாங்களா? அப்பா அம்மா பாட்டி தாத்தா சித்தப்பா சித்தி பெரியப்பா இந்த சித்தப்பா என்ன கொடுத்தாருன்னு மட்டும் எனக்கு தனியா வந்து சொல்லணும். ரியாஸ் அண்ணா என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. ஒரே சித்தப்பா 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 லட்டு கடலை மிட்டாயி பாதாம் மில்க். என்னடா ஒண்ணு விலைக்கு வாங்குறதுக்கு ஒரு லட்டு கடலை மிட்டாய் பாதாம் மில்க் போதுமா? ரியாஸ் சித்தப்பா 6 அடிச்சிருக்கா அப்படி. ரைட்டு. அப்பா தான் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறாங்க, அப்பா அம்மா. அப்ப அப்பாவுக்கு என்ன ஸ்பெஷல் மெசேஜ் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஃபேவரட் மெசேஜ் I love Bashir. Makes Bashir is my super hero. ஐயோ சாரி கியூட். பஷீர் இஸ் மை சூப்பர் ஹீரோ. அப்பா தான் சூப்பர் ஹீரோ. அப்ப யோகிதா சொல்லுங்க. யோகிதா யோசிக்கிறாங்க. என்ன யாருக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும் இன்னைக்கு? நிறைய பேர் நீங்க வரதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க, ஷோ இவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்? தேங்க்யூ. அப்புறம் லவ் யூ. எல்லாருக்கும் நாங்கள் வந்து தேங்க்யூ லவ் யூ மட்டும்தான் சொல்லுவோம். நீங்கள் ஷோ கேட்ட உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. சாரி நிறைய மெசேஜஸை வாசிக்க முடியல. பட் ஆனால் இங்கே வந்து போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் அந்த மாதிரி மோடில் ஒரு 2 மணி நேரம் வந்து நான் வந்து ப்ளே ஸ்கூல் டீச்சராகவே மாறிய தருணம்லம்மா. பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டிங்களா? எப்படி இருந்துச்சு ரேடியோவில் வந்து பேசுறதுக்கு? நல்லா இருந்துச்சான். ஆமா சீன்லாம் போட்டாங்களா? இது என்ன சீன் போடுறதுன்னு தான் எனக்கு தெரியல அது. அப்புறம் ஜாலியா இருந்துச்சா? பாட்டெல்லாம் கேட்டீங்க? உங்க ஃபேவரட் பாட்டெல்லாம் கேட்டீங்க? அதான் நிக்கி மோல ஃப்ளவர் மாதிரி இன்னைக்கு குனிஞ்சு கொடுக்குற மாதிரி பாய் மாதிரி பண்ணி டான்ஸ் ஆனாங்க. ரவுடி பேபி டான்ஸ் ஆடும்போது கேரக்டராகவே மாறி நாங்கள் வந்து இன்னைக்கு நல்லா வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். ஓகே, அப்போ என்னோட சைட்ல இருந்து என்னோட ஷோவை வந்து இன்னும் அழகாக்குனதுக்கு முகில்க்கும் யோகிதாக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரத்தி மாமி லவ்ஸ் யூ போத் ஸோ 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 மச். அப்போ நீங்கள் என்ன பண்ணும், நல்லா படிச்சு அம்மா அப்பா சொல்கிற பேச்செலாம் கேட்டு குட் கேர்ள்ஸாக வந்து, அப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல நான் டீச்சர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி. ஆமாம், நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் பெரிய ஆளாகி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். என்னோட சைட்ல இருந்து வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ வீட்டுக்கு போகலாமா? கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் லிசன். கிளாப் போட போகணுமா? ஓகே, நான் கிளாப் பண்ணுறேன். ஆமாம், கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் கைத்தட்டல்களை கொடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா முகில் வந்து அப்படிதான். ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஒரு ஈவெண்ட்டில் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கையில் கேக் வச்சுருந்தாங்க. கேக் வச்சுருந்துட்டு ஒரு அங்கிள் வந்து முகிலை கொஞ்சறதுக்காக வந்தாங்க. அவங்க கையில் இருந்த கேக் வந்து அங்கிளோட கோட்டில் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அது அவங்க மிஸ்டேக் இல்லை, அவரோட மிஸ்டேக்கும் இல்லை, பார்க்கல. ஆனால் அவர் ட்ரெஸ்ஸு அழுக்காயிருச்சுன்னு எங்கள் வீட்டம்மா அழுக ஐயோ மாமா சட்டையில் நான் போட்டுட்டேன், ஐயோ மாமா சட்டையில் நான் போட்டுட்டேன். அந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட இருந்து மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்க முடியும். குட் வேல்யூஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு கலப்படமே இல்லாத அன்பை கொடுக்கும் போதும் பாராட்டை கொடுக்கும் போதும் அவங்களுடைய பாராட்டெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எதுவுமே ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய பாராட்டும் அன்பும் குழந்தைங்க கிட்ட தான் வருது. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து ஃபோனை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப்பு இந்த இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஃபோன் எல்லாம் வந்து அப்படியே டூம் ஸ்க்ரோலிங் பண்ணாமல் குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 மணி நேரம் என் வாழ்க்கையில் வந்து வெரி வெரி ப்ரெஷியஸ். அதை எனக்கு கொடுத்த 2 பேருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு கைத்தட்டலையும் போட்டுட்டு நாங்கள் டாடா பாய் பாய் கிளம்புறோம்டி. ஆமா தானடி, பாய் டி போலாம். கிளாப் தான் எங்களுக்கு பிடிச்சதே. கிளாப் போடலாமா? Alright, thank you so much for everyone who listened to the show. தொடர்ந்து நிகழ்ச்சியில் நினைச்சிருங்க Live FM 107.2. and in case உங்களோட குழந்தைங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரியல் டாக். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சாட்டர்டே என்னோட ஃப்ரைடே வந்து இப்போ க்ளூட் ஆச்சு. ஏன்னு கேட்குறீங்களா? இந்த வாரம் கசல் இருக்கு. யார் வராங்க? நம்மளோட பாகியராஜி வேணுங்கோபாலன் மாமி. இதா
ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச் மக்களே. ஸோ இதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்கள ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீயாக பிரேக் எடுத்துட்டு இங்கே அனுப்பி விடணும்னா என்னோட ரியல் டாக்ஸ் வித் ரத்தி அப்படிங்கிற பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இது எல்லாருக்கும். நேற்று வேற ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்கள் என்ன பொன் குழந்தைங்களை மட்டும் தான் கூப்பிட்டு ஷோ பண்ணிடலாம்? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் குழந்தைங்களா இருந்தாலே என் ஷோக்கு வரலாம். ஸோ ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. வர எல்லா நிகழ்ச்சியிலும் கேளுங்க. லைவ் FM 107.2 and டாடா பாய் பாய் from all of us from the studio.